அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 21 பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் உண்டு பண்ணுகின்ற வதையையும் வலியையும் பொறுத்து கொள்ளும் மன வலிமை சூத்திரியர்களுக்கே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அட சிறுவனே, நீ சூத்திரியனா என்று பார்கவ மகரிஷி கர்ணன்கிட்ட கோபமாக கேட்குறாரு. கர்ணன் குருவோட பாதங்களில் வீழ்ந்து வணங்குறான். தேம்பி தேம்பி அழுகிறான். என் பெற்றோர் யார் என்று எனக்கு தெரியாது. ஒரு தேரோட்டி என் குடும்பம் என்னை வளர்த்து வருகிறது. ஆதலால் நான் சூதபுத்திரன் என்று அழைக்கப்படுகின்றேன். ஞான வேட்கையினால் தூண்டப்பெற்று கல்வி கற்க நான் தங்களிடம் பொய் கூறினேன். வேறு பாவம் எதையும் நான் செய்யவில்லை. நான் கொண்டிருக்கும் நோக்கத்தின் புனிதத்தை கருத்தில் கொண்டு என்னை மன்னித்து அருளும்படி வேண்டுகின்றேன். கல்வியை இனத்தோடும் கொள்கையோடும் இணக்கலாகாது அப்படின்னு கூறப்படுது. தாங்கள் என்னோட தந்தைக்கும் தாய்க்கும் மேலானவர். தங்களிடம் அடைக்கலம் அடைகிறேன். கிருபை கூர்ந்து தாங்கள் என்னை தங்களுக்கு உற்றவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு கூறுறான். பார்கவ ரிஷி கோபமடைகிறாரு. அவருக்கு பண்பிலும் மிக்கது பிறப்பு. மாணவன் ஒருவன் எத்தகைய பிறப்பினால் இருக்கின்றான் என்பது அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. பிராமணர் குலத்தில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் கலையை கற்றுக் கொடுப்பது என்ற கொள்கையை அவர் வச்சிருந்தார். கர்ணன் கூறியதை கேட்டதும் பார்கவ ரிஷிக்கு கர்ணன் மீது வைத்திருந்த அன்பு ஒரு நொடி பொழுதில் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. அவனை பற்றிய நல்ல எண்ணத்தை அறவே மறந்துட்டார். கர்ணன் இவ்வளவு நாள் குருவிற்கு செய்த பணிவிடையும் ஒப்பற்றது. அதையும் அவர் பொருட்படுத்தலை. அவருடைய தலை சிறந்த மாணவனாக திகழ்ந்த கர்ணன் மீது சாபம் ஒன்றை சுமத்துறாரு. உன்னை ஒரு பிராமணன் என்று பாசாங்கு பண்ணி கொண்டு என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட அர்த்த சாஸ்திர வித்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டாய். இந்த வித்தைகள் பயன்படுத்த வேண்டிய நெருக்கடியான நேரத்தில் இவை யாவும் உன் ஞாபகத்திலிருந்து மறைந்து போகும்னு சாபமிடுறாரு. பார்கவ ரிஷி கூறியதை கேட்டதும் கர்ணன் மயக்கமடைந்து கீழே விழுந்தான். நெடுநேரத்துக்கு பிறகும் மயக்கம் தெளிஞ்சு அவன் எழுந்து பார்த்தபோது பார்கவ ரிஷி அங்கே இல்லை. ஆதரிப்போர் அற்றவனா, ஊக்கத்தை முற்றிலும் இழந்தவனா அவன் ஆக்கிட்டான். வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருந்த போது தன்னுடைய நிலையை எண்ணி கவலையுறான். அவனை பெற்றவர் யார் என்பது அவனுக்கு தெரியாது. வளர்ப்பு பெற்றோர்களோ அன்பே வடிவெடுத்து இருந்தனர். ஆயினும் சூதபுத்திரன் என்னும் நாமம் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தது. திறமசாலிகள் கூட்டத்தில் அவன் ஒட்டி உறவாடுவதற்கு அந்த நாமும் இந்த நாமும் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தது. இதற்கு என்ன செய்யலான்னு யோசித்தபடியே வீடு நோக்கி செல்கிறான் கர்ணன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். மகாபாரத போர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அர்ஜுனனோட வயது 89. யோசிச்சு பாருங்கள். 89 வயசில் குருஷேத்திர போர் அத்தனை படைகளையும் அவன் சமாளிச்சிருக்கான் அவனோட திறமையால். அப்போ அந்த காலத்தில் எந்த அளவு ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, எந்த அளவு அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்குன்றதை சிந்திச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 125 வயசு வர குறைஞ்சது ஏறக்குறைய அர்ஜுனன் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.